الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த மேலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய இன்றைய மஜ்லிஸில் சமூகம் தந்து சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், அன்பிற்குரிய YMSCயினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் கிருபையால் புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிற போது அன்னலாரை பற்றியும் அவர்களின் வாழ்வு வாக்குகளை சமுதாய மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு மகத்தான பணியில் 19 வருஷமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற இம்மாமன்றம் இந்த ஆண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வை பல்வேறு கோணங்களில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் இங்கே உலமாக்களை வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய சேவையை கபூல் செய்வானாக. தொய்வின்றி இந்த தொண்டு தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலையும் துணை நிற்பானாக. அந்த வரிசையில் ஒரு 5 நாட்கள் சொற்பொழிவாற்றுகிற நற்பேறு பெற்றிருக்கிற நான் இன்றைய முதல் நாளில் நவீன உலகிற்கு மாணவியின் போதனை என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழ் நிகழ்கால உலகத்திற்கு தேவையாக என்னென்ன செய்திகளை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்று நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பலன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு தொடங்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அரபு மொழி அல்லாமல்
உலகத்தின் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு. வரலாற்றை எழுதுகிறவர்களெல்லாம் வியந்து வியந்து எழுதி தள்ளி இருக்கிறார்கள். பல கட்டங்களில் தனிமையிலே அழுதிருக்கிறார்கள், பல கட்டங்களில் தனிமையிலே சிரித்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான அந்த வரலாற்றை முழுமையாக எழுதி முடித்த எத்தனையோ பெருமக்களில் நம்முடைய தேசத்தினுடைய சையது சுலைமான் நத்வி என்ற ஒரு ஆலிம், மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவர் சீரத்துல் முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாற்றை ஒரு மிகப்பெரிய நூலாக 1000 பக்கங்களை தாண்டிய நூலாய், ஒரு தலையணையை போன்ற தொகுப்பாய் மிகப்பெரிய அளவிலே தந்து முடிக்கிற சீரத்து நபியினுடைய ஆசிரியர் சையத் சுலைமான் நத்வி சாஹிப் அவர்கள் அதில் ஒரு முன்னுரை எழுதுகிறார்கள். இந்த வரலாற்றை பற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பற்றி ஒரு முன்னுரை எழுதுகிறார்கள். அந்த முன்னுரையில் அவர்கள் ஒரு 2-3 செய்திகளை, எதனால் இந்த வரலாறு எழுத தூண்டப்பட்டது, நான் ஏன் எழுதினேன், இந்த வரலாற்றிலே நான் பார்த்த வியப்புகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல முதல் செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணாடி. யார் வேண்டுமானாலும் வந்து நின்று அந்த கண்ணாடியிலே முகம் பார்த்து தன்னை சரி செய்து கொள்ளலாம். வியாபாரி பார்க்கட்டும், அரசியல் தலைவர் பார்க்கட்டும், குடும்ப தலைவர் பார்க்கட்டும், சமூக தலைவர் பார்க்கட்டும், தொண்டர் பார்க்கட்டும், யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். அந்த கண்ணாடியை பார்த்து தன்னை திருத்திக் கொண்டு போக வேண்டும். அற்புதமான வாக்கியம் இது. அந்த நத்வி அவர்கள் எழுதிய வாசகம் உலகத்திற்கான கண்ணாடி. அடுத்து சொல்லுகிறார்கள் அந்த வரலாற்று ஆசிரியர், நிறைய தலைவர்கள் ஒரு காலத்திற்கு பொருத்தி அடுத்தடுத்த காலங்களுக்கு பொருந்தாமல் அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஒரு காலத்திற்கு பொருந்தியவர்கள் நிறைய தலைவர்களுடைய வரலாறுகள் அப்படித்தான். அந்த காலத்திற்கு ஒத்து வந்தது, அடுத்து வரும் காலத்திற்கு போதவில்லை என்று சொல்லி, பொருந்தாது என்று சொல்லி தூக்கி போட்டு விட்டார்கள். நிறைய சமய தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் மண்ணோடு மண்ணாகி போய் புதைக்கப்பட்டு விட்டது. அடுத்தடுத்த காலங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி விஷயங்கள் அவங்க பேசல. அல்லது உலகத்தின் ஒரு மூலையிலே ஒரு தலைவர் தோன்றி இருப்பார், அந்த பகுதி மக்களுக்கு அது தரமாக இருந்தது, உலகத்தின் வேறு கோடி மக்களுக்கு அது செட் ஆகவில்லை, பொருந்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற தலைவராய், எல்லா இடங்களுக்கும் பொருந்துகிற தலைவராய். அவர்களின் குடியேற்றமும் வசித்ததும் என்னவோ அரபு நாடு. மலேசிய மக்களுக்கு 100% பொருந்துகிறார், இந்திய மக்களுக்கும் 100% பொருந்துகிறார்கள். எங்காவது காட்டுவாசி இருந்தால், ஆதிவாசிகள் இருந்தால் அவர்களுக்கும் பொருந்தும் பெருமானாருடைய வரலாறு. இடைவெளிகளுக்கு அப்பால் 1400 வருஷம் வந்துவிட்ட இன்றைய நவீன உலகிற்கும் பெருமானாரால் வழிகாட்ட முடிகிறது. மார்க்க சட்டங்கள் எதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு மட்டும் என்று இல்லை. பல பேர் அறிவுஜீவிகள் என்று தங்களை நினைத்துக் கொள்ளுகிற அறிவில்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அது ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் அந்த காலத்துக்கு செட் ஆச்சு, இப்போ இன்னைக்கெல்லாம் மாறிடுச்சல்ல, இன்னைக்கெல்லாம் அட்வான்ஸா வந்துருச்சல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல அதெல்லாம் இல்ல, இருந்திருந்தா அவங்களும் இப்படி பண்ணிருப்பாங்க என்று சொல்லி நபி வழிக்கு மாற்றமாக நடப்பதற்கு நயமாக தங்களின் வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் முட்டாள்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் பேசியதும் ஆமோதித்ததும் அங்கீகரித்ததும் எவ்வளவு ஆண்டானது? 1400 வருஷமானது.
ஒரு கற்காலத்திற்கும் அது பொருந்தியது, முக்காலத்திற்கும் பொருந்தியது, இன்றைய நவீன உலகிற்கும் பொருந்தி வருகிற எல்லா செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார். யாரும் நாம மாடர்ன் உலகத்தில் இருக்கிறோம், நவீன உலகம், ரசூலுல்லாஹ் இன்னைக்கெல்லாம் நமக்கு அவங்க சொல்றது செட் ஆகாது என்று நினைக்க வேண்டாம். நிகழ்காலத்தில், அதாவது நம்முடைய நவீன காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதையும் சொல்லி சென்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல நீங்க புரட்டி பாருங்க, ஒரு வாக்கியம், சயதி அலன் நாஸி ஸமானுன், பின்னொரு காலம் வரும். இந்த மாதிரி ஹதீசுகள் மட்டுமே நூற்றுக்கணக்கான ஹதீஸ் இருக்கு. பின்னொரு காலம் வரும், பின்னொரு காலம் வரும், அப்போது இப்படி ஆகும், அப்போது இப்படி ஆகும், அப்போது அவர்கள் இப்படி ஆகிவிடுவார்கள், இந்த இடம் இப்படி ஆகிவிடும். வரிசையாக பின்னால் வரக்கூடிய காலத்தை சொல்லி அதிலே நிகழுகிற மாற்றத்தை சொல்லி அந்த மாற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பேசி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு காலத்திற்கு பின்னாலும் பொருந்தி வரக்கூடிய அற்புதமான வார்த்தைகள், வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றிலே பார்க்கிறோம். நிறைய பேர் அங்கங்க பல நாட்டில எல்லாம் தலைவர்கள் தோன்னாங்க, முடியல, அந்த நாட்டு அளவுக்கு செட் ஆச்சு, அந்த காலத்துக்கு மட்டும் செட் ஆச்சு, அடுத்து போயிட்டாங்க நிறைய பேர். அதாவது அப்டேட்னு ஒன்று சொல்றமா இல்லையா, எந்த தலைவராக இருந்தாலும் கொள்கையாக இருந்தாலும் அப்டேட் ஆகணும். அது என்னமோ தெரியல, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டா இருக்காங்க, கியாமத்து வரையிலும் அப்டேட்டாக இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கியாமத்து நாள் அன்று நடைபெறக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு நபிமொழிகளை தேடினால் அங்கே நிச்சயமாக அதற்கு தீர்வு இருக்கும், விடை இருக்கும். அப்டேட் ஆகாதவங்க யாருமே ஃபீல்டில் நிற்க முடியாது. பழைய காலத்து டாக்டர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் ஒன்றும் படிக்கல, அவர் அந்த காலத்து டாக்டர், ஆனால் இப்போ உள்ள அப்டேட்டுகள் எதையும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். இப்போ உள்ள மருத்துவம், இது சயின்ஸு, இதனுடைய கருவி, இன்னைக்கு வந்திருக்கிற அபாரமான அறுவை சிகிச்சை நடைமுறை, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னமோ இருக்கு, எதையும் தெரிஞ்சுக்கல, அப்படியே சீட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம அந்த காலத்தில் ஒரு 4 மாத்திரை தெரிஞ்சுக்கல, அனாசின்னு, மெட்டாசின்னு, நோவாலிஜின்னு, என்னென்னமோ ஒரு 4 மாத்திரை தான் இருக்கும் அந்த காலத்தில். மெடிக்கலில் கூட அப்போல்லாம் அதிகமாக மாத்திரை இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லா வீடும் மெடிக்கலாக மாறி இருக்கு. 4 மாத்திரை தாங்க சொல்லுவாங்க. தலைவலின்னு ஒன்று மளிகை கடையிலே வாங்கிக்குவாங்க, அனாசின் வாங்கிட்டு வாம்பாங்க, மெட்டாசின் வாங்கிட்டு வாம்பாங்க, அப்புறம் என்னமோ நோவாலிஜின்பாங்க, ஆஸ்பிரா வாங்கிட்டு வாம்பாங்க. இப்படி தான் ஒரு 5-6 மாத்திரை ஓடும். இன்னைக்கு அதை மட்டும் தெரிஞ்சிருக்கிற டாக்டர் ஒருத்தர் சீட்டை வச்சுட்டு உட்காந்தா யார் எந்த பயிலும் போக மாட்டான். ஏன்னா நீ அப்டேட் ஆகலை, நீ காலத்திற்கு தோதுவாக இல்லாம இப்படியே பழைய மாத்திரை எழுதிட்டு உட்கார்ந்துருக்கிய. இன்னைக்கு வந்திருக்கிற விஞ்ஞானம் தெரியுமா, மருத்துவம் தெரியுமா, கருவி தெரியுமா, எதை அறுவை சிகிச்சையில குணப்படுத்தலாம், எதை குணப்படுத்த முடியாது, இந்த அப்டேட் எல்லாம் இல்லாம ஒரு மருத்துவர் இருந்தால் அவரை மக்கள் போக மாட்டார்கள், தீட்ட மாட்டார்கள். அதுபோலத்தான் நவீன காலத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நிறைய கொள்கை குப்பைகளுக்கு போய்விட்டது, நிறைய தலைவர்களின் வரலாறு காலாவதி ஆகிவிட்டது. ஆனால் அப்டேட்டாக இன்றைக்கு வரையும் மாறுகிற உலகத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வழிகாட்டினார்கள். எத்தனை ஹதீசுகள்! ஒரு காலம் வரும் மக்கள் இப்படி மாறி போவார்கள், ஒரு காலம் வரும் ஷரியத்தை பின்பற்றுவது என்பது நெருப்பிலே கையிலே கங்கை வைத்திருப்பதற்கு சமமாக இருப்பார்கள். ஒரு காலம் வரும் விபச்சாரம் பல்கி பெருகிவிடும். ஒரு காலம் வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வருகிற ஒரு 500-1000 ஆண்டை தாண்டிய காலத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை, நம் காலத்தில் நிகழும் விஷயங்களை முன்னறிவிப்புகளாக கொடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் வரும் வட்டியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாத அளவுக்கு வட்டி பெருகும். ஒரு காலம் வரும் மது போன்றவற்றை வேறு பெயர் வைத்து மக்கள் குடிக்க ஆரம்பிப்பார்கள், பாவ செயல்களுக்கு வேறு பெயரை கொடுப்பார்கள். ஒரு காலம் வரும் இருண்ட இரவை போல் ஃபித்னாக்கள் நிறைய வரும். காலையில் முஸ்லிமாக இருப்பவன் மாலையிலே காஃபிராகி விடுவான், மாலையிலே முஸ்லிமாக இருப்பவன் மறுநாள் காலையிலே காஃபிராகி விடுவான். ஒரு காலம் வரும் மனைவியை பக்கத்திலே வைத்து தன் தாயை தள்ளி வைப்பான். ஒரு காலம் வரும் நண்பனை நெருக்கமாக வைத்து, நண்பனை நெருக்கமாக படுத்தி தன் தந்தையை தூரமாக வைப்பான்.
அதாவது இன்னைக்கு நடக்கிற எல்லாத்தையும் ஒருத்தர் பட்டியல் போட்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணி கையில கொடுத்த மாதிரி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி யாரும் பேசல. இப்படியெல்லாம் கால மாற்றத்தில், அதாவது ஒவ்வொரு காலமும் நவீனம் நவீனம் என்று முன்னேறுகிற போது என்னென்ன சீரழிவுகளை எல்லாம் சந்திப்போம் என்பதை யாருனால அதுக்கெல்லாம் வழிகாட்ட முடியும் தெரியுமா? முதல்ல அந்த பிரச்சனை வருங்கிறதே தெரிஞ்சவங்களுக்கு தானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் இனிமேல் நடக்கலாம் என்று சொல்லி 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 எச்சரிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் எவ்வளவு காலம் நவீனமாக மாறினாலும், கருவிகள் வந்தாலும், அறிவியல் வளர்ந்தாலும், அபாரமான அளவுக்கு விஞ்ஞானம் விண்ணை தொட்டாலும், என்ன நடந்தாலும் ஷரீஅத்திலிருந்து, இஸ்லாமிலிருந்து, அல்லாஹ் ரசூலிடம் இருந்து விலகி செல்லாமல் நிற்க வேண்டும். இது ஒன்றுதான் இஸ்லாமியர்களுக்கு முன்னாலே இருக்கிற பெரிய சவாலும் பெரிய செய்தியும். இன்னைக்கு அறிவியல் வளர்ந்த பிறகு நிறைய பேர் கொஞ்சம் மார்க்கத்தை விட்டு தூரமாகறாங்க, நாகரிகத்தின் பெயரால தூரமாகறாங்க, மாறுபடும் உலகத்திற்கு தோதுவாக தங்களை மாற்றிக்கொண்டு மார்க்கத்திலிருந்து தூரமாகறாங்க. இந்த மாறுகிற மாற்றங்களை உள்ளடக்கிய நவீன உலகத்திற்கு பெருமானாருடைய செய்தி ஒன்னே ஒன்றுதான். எந்த காலம் மாறினாலும், என்ன கோலங்கள் மாறினாலும், நாகரிகம் மாறினாலும், அறிவியல் வளர்ந்தாலும், விஞ்ஞானம் வியத்தகு வளர்ச்சியை தொட்டாலும், நீ உன் தீனிலிருந்து, நீ உன் ஷரியத்திலே இருந்து, நீ உன் அல்லாஹ் ரசூலிலே இருந்து இம்மி அளவும் மாறாதே என்பதுதான். நபித்தோழர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் கேட்பார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, ஆனா நிறைய பண்ணாதீங்க, சுருக்கமா பண்ணுங்க. அவருக்கு இந்த சிறப்புரைனா பயம் போல தெரியுது. வரும்போதே கேட்கிறப்பவே அப்படித்தான் கேட்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை பார்த்து தான் சொல்லுவாங்க, தேவையை பார்த்து தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே அவர் கேள்வியிலேயே கேட்கிறார். அப்படியே என்னன்னு, சில நாட்டுப்புறத்தவர்கள் பெருமானாரிடத்திலே அவர்களின் தரத்தை புரியாமல் கேட்டு விடுவார்கள். அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணுங்க, சிம்பிளா, நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும், அப்படி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம். ஒன்றும் இல்லை, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லி ஈமான் கொன்று, அதுக்கப்புறம் அதுலேயே நிரந்தரமா இருந்துரு. இது ஒன்று தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன்ட்டாங்க, அவ்வளோதான், அவர் போயிட்டார். ஆனால் இது ஒரு வார்த்தை இல்லை, இது மலையை கரைத்து குடிப்பது போல வார்த்தை. ஈமான் கொண்டு விட்டாயா, அதிலே நீ நிலைத்திரு. இஸ்திகாமத். என்ன மாறினாலும் நீ மாறக்கூடாது, என்ன காலம் மாறினாலும் நீ மாறக்கூடாது, கால சிதைவுகள் ஏற்பட்டாலும் உன்னிலே சிதைவு வரக்கூடாது. இந்த செய்தி தான் இன்றைக்கு நிறைய விஷயங்களில் மாறி போயிருக்கிற நவீன உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஒரே ஒரு செய்தியாக இதைத்தான் எடுக்க வேண்டும். எவ்வளவு வேணாலும் மாறும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் மாறும்னு. ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பி சுன்னதி, எனது சுன்னத்தை பின்பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒ சுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்றப்பவே அந்த ஹதீஸினுடைய துவக்கம் எப்படி தெரியுமா? ஃபஸயரா மின்கும் இக்திலாஃபன் கதீரா மையஷு மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரா. எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள், எனக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாட்டை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் ஏன் சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க, என்னுடைய குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, தமஸ்ஸகு பிஹா, கெட்டியா பிடிச்சுங்க, பஅது அலைஹா பின்னவாஜிதி, கடவாய் பல்ல வச்சு கடிச்சுங்க, விட்டுறாதீங்க. எல்லா மாற்றமும் வரும், எல்லா பலாவும் வரும். என்ன அழகா எச்சரிக்கிறாங்க பாருங்க, வரப்போற காலத்தை. மையாஷு மின்கும் பாதி, எனக்கு பின்னாலே வாழுபவர்கள் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாட்டை பார்ப்பார்கள். இன்னைக்கு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு சின்ன விஷயம் கூட நம்மள்ட்ட கிடையாது. ரொம்ப பரக்கத்தா இருக்கிறது அதுதான். நீங்க என்னத்தை ஓத ஆரம்பிச்சாலும் வேணான்னு 4 பேர், வேணும்னு 4 பேர். நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாலும் கூடுன்னு 4 பேர், கூடாதுன்னு 4 பேர்.
எத்தனை ஃபிர்காக்கள் இருக்குதுன்னே தெரியல. அல்லாஹு அக்பர், எக்கச்சக்கமான ஃபிர்காக்கள். முஸ்லிம் கட்சி அப்படின்னு சொல்லி எத்தனை கட்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவில் சொல்ற தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கலாம்? 20ங்கிறார் ஒருத்தர், 30 40 எல்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 127 அமைப்புகளை தாண்டி இருக்கு. நான் சொல்றது நேற்று மகரிப் வரையும். அதாவது டெய்லி எவனாவது ஆரம்பிக்கிறான், டெய்லி ஏதாவது ஆரம்பிக்கிறான். நீங்க கொள்கை கத்திரிக்காய் கோட்பாடு ஒண்ணும் கிடையாது. ஏதாவது எனக்கு பின்னால் வாழுகிற மக்களே, எக்கச்சக்கமான கருத்து வேறுபாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க என்ன செய்யணும்? என்னை பிடியுங்கள். எனது குலபாய ராஷிதீன்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் சுன்னத்தை பிடிக்கிறது இல்லையா? கடவா பல்ல கடிச்சு பிடிச்சுங்க, கொஞ்சம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. அப்போ வரக்கூடிய காலத்தின் விபரீதங்களையும் பேசுகிறார்கள். அந்த விபரீதங்களின் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பேசுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ், எனக்கு பின்னாலே வாழக்கூடிய மக்களில் நான் ஷிர்கை பயப்படவில்லை. நான் ஷிர்க பயப்படல. அதாவது என்னுடைய சில பேர் சொல்றான் இல்லையா, எல்லாம் ஷிர்கா போறாங்கன்னு. இவன் தான் ஷிர்கா போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எனக்கு என் உம்மத்து ஷிர்குல போகணும் பயம் இல்லை. லா காஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி. ஆனா எனக்கு பின்னால ஷிர்குல போற பயம் இல்லைன்னாலும் அகாஃபு அலைக்கும் துன்யா, இந்த உலகம் ரொம்ப விசாலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஃபத்துபுஸத அலைக்கும் ஃபதஹ்லிகு கமா ஹலக மன் கான கபலக்கும், அந்த துன்யாவை தேடுறதுலையும் அந்த காசு பணத்துக்கு பின்னாடி ஓடுறதுலையும் நீங்கள் முன்னாடி சமுதாயங்களை போல ஆகி அவர்கள் அழிந்தது போல் நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். சுருக்கமா, என் உம்மத்தில் அதிக காசு பணங்களுக்காக வேண்டி அலைவதும் தேடுவதும் அதிலேயே தன் வாழ்நாளை செலவழிப்பதுமாக நீங்கள் போய்விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேனே தவிர ஷிர்கை நான் பயப்படவில்லை. இன்னைக்கு உலகத்தை துரத்தி கொண்டிருக்கிற எந்திரமயமான வாழ்க்கை தானே இன்னைக்குள்ள மாடர்ன் உலகம். என்ன மாடல்? வெறும் ட்ரெஸ்ல அதுல இதுல எல்லாம் இல்ல. நவீன உலகத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? துன்யாவுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசி வரையும் கிடைக்காது. துன்யாவை பொறுத்தவரையும் ஒரு கெட்ட புத்தி. அதுக்கு என்ன தெரியுமா? எவ்வளவு துரத்தினாலும் சரி கிடைக்கவே கிடைக்காது. மிகப்பெரிய அரபுலக கவிஞர் இம்ருல் கைஸ் பாடின பாட்டு, ஒமாக்கல்லா அஹதும் மின்ஹா லுபானதஹா, துன்யாவை முழுசா அனுபவிச்சவன் எவனும் கிடையாது. ஒமன்தஹா இரபுன் இல்லா இலா இரபி, ஒரு தேவை இன்னொரு தேவையில போய்தான் முடியுமே ஒழிய முற்றும்னு சொல்லவே முடியாது. மௌத்தா போற வரையும் சொல்ல முடியாது. முற்றும் எப்ப சொல்லுவான் தெரியுமா? நாயகம் சொல்றாங்க, லாயம் லவ் ஜௌஃபை இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகன் வவுத்துல மண்ணை போட்டுட்டா முற்றும், அதுவரையும் முற்றாது. துரத்தி கொண்டே இருப்பார்கள், கடைசி வரை கிடைக்காது. அப்ப எனக்கு பின்னாலே பொருளாதார பிராணிகளாக நீங்கள் மாறி போய் விடுவீர்கள் என்று அஞ்சுகிறேன் என்றார்கள். இன்றைக்கு நவீன உலகம், நாயகம் சொன்ன எல்லாம் தான் இன்றைக்கு நவீன உலகம். நவீன உலகம்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து துல்லியமாய் பேசிய அத்தனையும் இன்றைக்கு நடக்கிறது. எவ்வளவு வேணாலும் காசு பண்ண வரலாம், நாம மாறக்கூடாது. உலகம் எவ்வளவு வேணாலும் நவீனப்படட்டும், நாம மாறக்கூடாது. வயிற்றுல கல்லை கட்டி இருந்த காலங்களும் இருந்தது பெருமானாருக்கு. எக்கச்சக்கமான வசதிகளோடு அசுர மெஜாரிட்டியோடு அவர்கள் ஆட்சியில இருந்த காலம் உண்டு. ஆனா உங்களுக்கு வரலாறு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது கோதுமைக்கு அவர்களின் கவச சட்டை அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. எங்க வீட்டுல ரொட்டி சுடுறதுக்கு கோதுமை இல்லைன்னு ஒரு சர்வதேச தலைவர் தாம் போருக்கு பயன்படுத்துற கவச சட்டையை கொம்பி ஒரு யூதர்கிட்ட கொடுத்து ஒரு 16 படி கோதுமை கொடுப்பான்னு சொல்லி மனைவிமார்களுக்கு கோதுமைகளை வாங்கி வந்திருக்கிறார்கள் என்றால், உலகமே காலடியில் கிடந்த போது கூட அவங்க மாறல. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உயரத்திற்கு போகலாம், பணங்காசு வரலாம்,
கண்டுபிடிப்பு அறிவியல் என்னென்னமோ வரலாம், நாகரிகம் எல்லாம் வரலாம், நீங்கள் மாறக்கூடாது. ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், அதிலே சரியாக இரு என்பதற்கு அர்த்தம். நவீன உலகத்திற்கு பின்னாலே சுற்றுகிற யாவருக்குமான செய்தி என்னவென்றால், எப்படி வேண்டுமானாலும் உலகம் நவீனப்படட்டும், நீங்கள் ஷரியத்து விஷயத்தில் வேற நவீனத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது. ட்ரெஸ் நவீனமா போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம், என்னென்ன உலகம் போகுதோ கருவிகள்லாம் கண்டுபிடிப்புகள்லாம் பயன்படுத்திக்கலாம். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாய் ஒரு நவீனம் நம்மை திரிக்குமானால் அந்த நவீனம் தேவையில்லை என்பதுதானே தெரிகிறது. 10.5 வருஷ ஆண்டுகால ஆட்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடனாளியாக மௌத்தாகிறார்கள். கடனாளி, காசு பணம் எந்த டிஸ்டர்பும் பண்ணலன்னு சொல்ல வர்றேன். காசு பணம் வந்த உடனே வேற மாதிரி மாறலன்னு சொல்ல வர்றேன். மஸ்ஜிது நபவிக்கு போனீங்கன்னா தெரியும், பாபு ஜிப்ரைல் அப்படியே வரிசையா வந்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக்குடைய வாசல் பாபு சித்திக், அதுக்கடுத்து பாபு உமர், உமருடைய வாசல். என்ன உமருடைய வாசல்? சும்மா நினைவுகார்த்தமா பேர் வச்சாங்களா? அவங்க மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தந்தை விட்டுட்டு போயிருந்தாரு கடனை, எங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்தை வித்தோம், அதை வித்து வந்த காசுல தந்தை விட்டுட்டு போன கடனை எல்லாம் அடைச்சோம். அந்த இடம் தான் அது, நாங்க வித்த இடம். அசல்ல பாபு உமர்னு அங்க பேர் எழுதியிருக்க கூடாது, பாபு கதாஇ தைனி உமர் அப்படின்னு எழுதியிருக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமரின் கடனை அடைக்க விற்கப்பட்ட இடத்தினுடைய வாசல் அப்படின்னு அது எழுதியிருக்கணும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய சர்வதேச தலைவர் கோதுமைக்கு தன் சட்டையை அடமானம் வைக்கிறார். 10.5 வருஷ கலீஃபா தங்களினுடைய உணவு தேவைக்கு மட்டுமல்ல குடும்ப தேவைகளுக்காக கடனாளியாக அவர்கள் இறந்து படுகிறார்கள். இதையெல்லாம் யோசித்தால் நவீன உலகம் எவ்வளவு மாறினாலும், இந்த உலகம் பெரிய மாடல் துன்யாவாக மாறி போகட்டும், நீங்கள் ஷரியத்திலே இருந்து விடுபடாதீர்கள், அல்லாஹ் ரசூலின் தொடர்பிலே இருந்து விடுபடாதீர்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த செய்தியை ஒழிய வேறொன்றும் இல்லை. இன்னைக்கு நவீன உலகம், நாம எவ்வளவு மாறி இருக்கோம்னு கொஞ்சம் யோசிக்கலாமா? நவீன உலகத்தில் நாம் எவ்வளவு மாறி போயிருக்கிறோம். முதல்ல இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வர 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 அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆடும் மாடும் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கு அது இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆட்டு மாட்டில் எந்த மாற்றம் இல்லை. அது பாட்டில் புல்லு திங்க வேண்டியது, பால் கொடுக்க வேண்டியது, அப்படி மேய வேண்டியது, கடைசியில் வந்து பட்டி தொட்டியில் அடைய வேண்டியது. நாய் நரி எல்லாமே இப்படி தான் கரெக்டாக இருக்கு அதோட வாழ்க்கை. 200 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கு. நாம 200 வருஷம் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 20 வருஷம் பின்னாடி போவோம், ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போவோம். நாம இருந்த வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் நம் சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிற நம் வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் சூழ்நிலைகளும் ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. விலங்குகள் கால்நடைகள் மாறவில்லை, அல்லாஹ் படைத்த உலகத்தின் எந்த படைப்பும் மாறவில்லை. அது கரெக்டா அதோட போக்குல போயிட்டு இருக்கு. வசதி வாய்ப்பு வரும்போது, அறிவியல் வரும்போது, நாகரீகம் வரும்போது நாங்கெல்லாம் நவீனம் ஆயிட்டோம்னு சொல்லி மாறினது நாம மட்டும்தான். மாம மட்டும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன் பண்றதுன்னா அது ட்ரங்கால் போட்டு காத்து கிடக்கணும். ஆமா, அது இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் வந்தாங்கன்னா திரும்பி வந்தா தான் உயிரோடு இருக்கிறதா கன்ஃபார்ம். எந்த வசதிகளும் கிடையாது. ஹஜ்ஜுக்கெல்லாம் போனாங்கன்னா அப்படி போவாங்க, ஒரு 3 மாசம் 6 மாசம். அவர் வந்தா ஆஜியார், வரலன்னா அல் ஃபாத்திஹா, வேற ஒன்றும் இல்லை. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் எவ்வளோ, அவன் விளம்பரமே அப்படித்தான் பண்றான். நம்ம ஊர்ல எல்லாம் பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்றான். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ச்சா, அதாவது எதையெல்லாம் போன்ல பேசுறது, எதை போன்ல பகிர்றது அப்படின்ற விவஸ்தையெல்லாம் இல்லாம போயிருச்சு. முதல்ல எல்லாம் யாராவது மௌத்தா போனா கூட கொஞ்ச நாள் கழிச்சு தேதி வரும், தந்தி வரும், ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட சொல்லுவாங்க அவர் போயிட்டாராமான்னு. நம்ம நாளை மறுநாளைக்கு தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாம சொல்லுவோம்.
இன்னைக்குள்ள நிலைமை வேற. ரூகு போக போகவே வாட்ஸ்அப்ல வருது, போய் கொண்டு இருக்கிறது, துவா செய்யவும். உண்மையா இல்லையா? இன்னும் சிறிது நேரத்தில் போய்விடும் என்று எதிர்பார்க்கிறார்கள், துவா செய்யவும். இது என்ன துவா செய்யறதுன்னு தெரியல. இல்ல நீங்க என்ன துவா செய்ய முடியும் அந்த நேரத்தில்? சீக்கிரமா போட்டு சொல்லுவீங்க. அதாவது கருவிகளும் வளர்ச்சிகளும் மாடர்ன் உலகத்தில் நம்ம எவ்வளவு தூரம் புரட்டி போட்டிருக்கிறதுனா, ஆடு மாடு மாறல, நாய் நரி மாறல, கழுத குதிரை மாறல, எதுவும் மாறல, நாம் மட்டும் மாறினோம். எக்கச்சக்க வசதி, எக்கச்சக்க கருவி, செல்வாக்கு. அதாவது இந்த அமுத்துறதெல்லாம் கூட இல்லாம இப்ப இந்த இதுக்கு வந்துட்டோம்ல, தள்ளுறதுக்கு வந்துட்டோம். உப்புன்னு ஊதுற மாதிரி எல்லாம் இனி வரும்போது தெரியுது. என்னென்னமோ இருக்கு. ஏற்கனவே சில பேர் கையில எல்லாம் ஒண்ணும் இல்லாம பேசிட்டு போறான். ஏதோ நாம வேற மாதிரி நினைச்சா அவன் எங்கேயோ ஒரு ஆன்லைன்ல தான் இருக்கிறான். நிறைய அதாவது படியேற பழகவில்லை, லிப்டுக்கு பழகி விட்டோம், அது எஸ்கலேட்டருக்கு பழகி விட்டோம். நிறைய பொத்தான்களுக்கு கூட நமக்கு இப்ப முடியாது. பட்டன் அமுத்துற அளவுக்கு கூட நமக்கு இனி வளையல. அந்த அளவுக்கு உச்சகட்ட வசதிகளுக்கு வந்திருக்கிறோம். நவீனங்கள் வர வர யாரும் இழக்காத பல விஷயங்களை நாம இழந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா யோசிக்கலாமே. முதல்ல எல்லாம் இவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போறது, உம்ராவுக்கு போறதெல்லாம் இல்லை. கவனிச்சிங்களா? இவ்வளவு பேர் போறாங்களா? முதல்ல எல்லாம் இல்லை. எப்போது ஊர்ல ஒருத்தர் ஆஜியாருன்னு போவாரு, அடே அப்பா அவரை ஊரே திரண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பைத்து ஓதி அங்க நின்று எல்லாம் பாட்டு படிச்சு அவருக்கு மாலையை போட்டு, ஏன்னா முடிவு வந்தா தான் வருவாருன்னு தெரியும். அந்த மாதிரி போய் அவரை அனுப்பிச்சு விட்டோம். இதுல நாம இன்னைக்கு என்ன தெரியுமா, பொசுக்குன்னு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு. திடீர்னு சஃப்ல காண எங்க உம்ராக்கு போயிருக்காரு, அடுத்த வாரம் நிக்கிறார். உம்ரா ஃபேமிலி உம்ரா, குழந்தை குட்டியெல்லாம் உம்ரா, பிக்னிக் மாதிரி உம்ரா, எக்கச்சக்கமான உம்ரா. நவீனம் நமக்கு இந்த வசதியெல்லாம் தந்திருக்கு. ஆனா ஒண்ணு மிஸ்ஸிங், கவனிச்சிங்களா? பழைய ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட இருந்த தக்குவா இன்னைக்கு 0% தான் நம்மள்ட்ட இருக்கு. நிச்சயமா இல்லை. இத்தனை உம்ரா போயிட்டு வர்றைய, காபாவை பார்க்கிற, மதீனாவை பார்க்கிற, ரவுலாவை பார்க்கிற, எங்கெங்கயோ போயிட்டு வர்றைய. பழைய காலத்துல அந்த இடத்த பார்த்துட்டு வந்தவங்க மக்காவுக்கு போயிட்டு வந்தாரு, காபாவுக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னா அவர்கள் வாழ்க்கையில இருந்த அந்த மாற்றமும், ஆஜியார்னா ஆஜியாருங்கிற பேருக்கு ஏற்றபடி அவர் நடந்தாரா இல்லையா? இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்க, உம்ராவுக்கு போயிட்டு வர்றவங்க அப்படி நடக்கிறாங்களா? நவீனம் நம்மை வேறு மாதிரி தான் மாற்றி இருக்கிறது. நவீனம் நம்மை மார்க்க ரீதியாக சிதைத்திருக்கிறது என்று சொல்லலாம். மார்க்கத்தில் நாம் எவ்வளவோ தோத்து போயிட்டோம். அப்படியெல்லாம் நான் சொன்னேன் 6 மாசம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்கன்னு. எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும் வந்து மௌத்தா போற வரையும் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை, மௌத்தா போற வரையும் தாடியை சேவ் பண்ணதில்லை, மௌத்தா போற வரையும் பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுகுவாங்க. இதெல்லாம் ஒரு நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர்களினுடைய மார்க்க ரீதியான அடையாளமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அத்தனையும் குட்டிச்சவர போச்சல்ல. வசதிகள் வந்து என்ன பயன், கருவிகள் வந்து என்ன பயன், அறிவியலும் நாகரிகமும் வளர்ந்து என்ன பயன்? மாடர்ன் உலகம் சும்மஸ்தகிம், நீ ஓ மார்க்கத்தில் நிலையாயிரி. எவ்வளவு நவீனம் வேண்டுமானாலும் வரட்டும். நவீனங்களுக்கு நாம எதிரியெல்லாம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமோ முஸ்லிம்களோ இஸ்லாமியர்களோ, இது ஆழமாக யோசிக்கப்பட வேண்டிய கருத்து. இது எந்த ஒரு நேரத்திலேயும் நவீனங்களுக்கு எதிரானது அல்ல இஸ்லாம். அந்த நவீனம் அல்லாஹ் ரசூலை விட்டும் நம்மை தூரமாக்க கூடாது என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு தூரமாக்கிருச்சு. போன் பண்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னோம். இன்னைக்கு பூரா உள்ளங்கையில ஒவ்வொரு மித்தத்தை பெரிய மொபைல் முறை மாதிரி இருக்கு. நம்ம பைசங்கெல்லாம் வச்சிருக்காங்க. 8வது வகுப்பு படிக்கிறான், 7வது வகுப்பு படிக்கிறான், இத்தத்தை பெரிய மொபைல். குனிஞ்ச தலை நிமிராம உட்காந்துருக்கான். ஆமா, ஒரு காலத்துல குனிஞ்ச தலை நிமிர மாட்டாருன்னா நல்ல மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஆமா, அவர் குனிஞ்ச தலை நிமிர மாட்டார். இந்த காலத்துல மூதேவின்னு அர்த்தம். குனிஞ்ச தலை அவங்க அம்மா வந்தாலும் தெரிய மாட்டேது, அவங்க அத்தா வந்தாலும் தெரிய மாட்டேது, வாப்பா தெரியல, உம்மா தெரியல, சொந்த பந்தம் எவனும் தெரியல. இவன் குனிஞ்ச தலை நிமிராம இருக்கிறான். கருவிகள் இவ்வளவு வந்திருக்கிறது. நான் சொல்றது இந்த மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்க, பழைய தமிழ்ல சடவாதம்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான எந்திரத்தனம். கருவி எங்கள்கிட்ட நிறைய இருக்கு, இங்க பாரு இவ்வளோ, இங்க பாரு அவ்வளோ. அதன் மூலமாக
நீ என்ன மாற்றத்திற்கு ஆளானாய்? நவீன உலகத்தை பார்த்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ல வருவது அதுதான். எல்லாம் நவீனமாகட்டும், அல்லாஹ் ரசூல் விஷயத்துல நீ நவீனமாகறன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆயிராத என்பதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி. குல் ஆமன்து பில்லாஹி தும்மஸ்தகிம், ஈமான் கொண்டுட்டு அதுல நிலைத்திரு என்று நாயகம் ஒரு சஹாபிக்கு சொன்ன வார்த்தை இந்த நவீனத்தில் வாழுகிற நம் எல்லோருக்கும் பொருந்தும். பார்த்தா மொபைல் இன்னைக்கு உள்ள பசங்க என்னப்பா என்ன இருக்கு ஹஸ்ரத், இதுல 50 காரிகள் கிராத்து ஃபுல்லா இருக்கு, குரான் ஃபுல்லா, நீங்க காரி பேர் அடிச்சீங்கன்னா குரான் வந்துடும், ஓதிரும், ஃபுல்லா வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். சஹீகுல் புகாரி ஃபுல்லா வச்சிருக்கேன் ஹஸ்ரத், 5000 ஹதீஸுக்கு மேல அப்படியே இருக்கு, எதை தட்டினாலும் வரும். உங்க பயான்லாம் வச்சிருக்கேன் ஹஸ்ரத், நிறைய பிரபலமான எல்லா உலமாக்களோட பயானும் உள்ள இருக்கு ஹஸ்ரத், எல்லாம் வச்சிருக்கான். மூதேவி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழு வருவான். நான் என்ன கேட்கிறேன், 40 ஹதீஸ் கூட நம்ம முன்னோர்கள் கையில இல்ல, 40 ஹதீஸ் கூட கையில நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற மாதிரி இல்ல. இந்த மாதிரி மொபைல் இத்தனை ஹதீஸ், இத்தனை தர்ஜுமா, இத்தனை டிரான்ஸ்லேஷன், ஆய்வுரை, தஃப்சீர், நூலுரை, என்னென்னமோ வச்சிரு, ஒண்ணுமே இல்லை அந்த காலத்துல. ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு அழகா வாழ்ந்தாங்களா இல்லையா? அற்புதமான வாழ்க்கை, தக்குவா, இறையச்சம் இருந்ததா இல்லையா? இவ்வளவு கருவிகளும் அதுவும் இதுவும் வந்ததுக்கு அப்புறம் நம்மள்ட்ட அது இல்லையே. நான் அதைத்தான் சொல்லுகிறேன், நவீனங்கள் நம்மை சிதைத்திருக்கிறது. நவீனங்களினுடைய வருகைக்கு பின்னால் வேணும்னா நீங்க அக்காட்ட, அண்ணன்ட்ட, வாப்பாட்ட, உம்மாட்ட பேசுறத நொடி பொழுதுல பேசிடலாமே ஒழிய அதன் மூலியமாக மார்க்க ரீதியாக வளர்ந்திருக்கிறீர்களா அல்லது சிதைந்திருக்கிறீர்களா என்றால் சிதைந்து போயிருக்கிறோம். நாம் சிதைந்து போயிருக்கிறோம். எனவே கருவிகளும் கண்டுபிடிப்புகளும் இவ்வளவு வந்ததற்கு பிறகும் கூட நம்மை அல்லாஹ் ரசூலிடம் இருந்து தள்ளக்கூடாது. நாம ஒரு 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 ஆபத்தான காலம் என்று சொல்லலாம். முழுக்க 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 மார்க்கத்தை விட்டு, மஸ்ஜிதை விட்டு, ஷரியத்தை விட்டு, அல்லாஹ் ரசூலை விட்டு அப்புறப்படுத்துவதற்குள்ள எல்லா மாடன்களும் இன்றைக்கு வந்துவிட்டது. எல்லா மாடன்களும் வந்துவிட்டது. ஆனால் இந்த மாடன்கள் அத்தனையும் எவ்வளவு வந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட ஷரியத்தில் இருந்து மாற்ற விடாம எது இருக்குதோ அதுதான் உண்மையான மாடர்ன் உலகத்தில் வாழுகிற இஸ்லாமும் முஸ்லிம்களும். இமாம் கஸாலி சொல்லுவாங்க, உலக முஸ்லிம்கள் எல்லா காலத்திலையும் சரி குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த குழந்தைய தூக்கி வச்சிருப்பாங்க, நீங்க குழந்தைக்கு ஏதாவது சாக்லேட் கொடுப்பீங்க, ஏதாவது பிஸ்கட் கொடுப்பீங்க, டக்குன்னு குழந்தை வாங்காது. எல்லா குழந்தையும் மோஸ்ட்லி குழந்தைங்க, அதாவது விவரம் இல்லாத நேரத்தில் நான் சொல்லலை, ஒரு 3-4 வயசான குழந்தை டப்புன்னு கொடுத்த உடனே அது அவங்க அம்மாவை பார்க்கும் அல்லது அவங்க பாப்பாவை பார்க்கும். இதுக்கு மனசுல அது பிடிக்குது, அந்த சாக்லேட் எப்படியாவது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்குது. ஆனாலும் டப்புன்னு கையை நீட்டி கொடுங்கன்னு வாங்காது. ஒரு அந்நியர்கிட்ட, வேற யாராவது கொடுக்கறப்போ, ஒரு 3rd பர்சன் ஃபேமிலி அல்லாதவர் கொடுக்கறப்போ என்ன பண்ணும் தெரியுமா? டக்குன்னு அவங்க அம்மாவை பார்க்கும், வாங்கிக்கமா அப்படிம்பாங்க, வாங்கிக்கோ. அல்லது அவங்க அத்தா, வாங்கிக்க அங்கிள் கொடுக்குறாரு வாங்கிக்கோ, அதில் வாங்கிக்கோ. இப்ப என்ன தெரியுமா, நாம் உலகத்தில் எந்த நவீனங்கள் வந்தாலும் இந்த குழந்தை மாதிரி கொஞ்சம் ஷரியத்தை அப்படி பார்க்கணும். ஓகே எடுத்துக்கோனுச்சுன்னா எடுத்துக்கணும், வானான்னுச்சுன்னா எடுக்கக்கூடாது. வானான்னு சொல்லலே இல்லை, பேசாம இருந்தாலும் எடுக்காத. அம்மா சொல்லணுமல்ல நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லணுமல்ல, வாப்பா சொல்லணுமல்ல நீ வாங்கிக்கோன்னு சொல்லணுமல்ல. அதுபோல ஒரு குழந்தையின் பார்வை ஒரு முஸ்லிம் தன் ஷரியத்திலே பார்க்க வேண்டும். ஷரியத்தில் அப்படி பார்க்கணும். வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், எடுத்துக்கோ. மார்க்கம் அனுமதித்தவைகளை ஏற்று, மார்க்கம் தடுத்தவைகளை விலகி எந்த மாடர்ன் காலத்திலேயும் ஷரியத்துப்படி வாழ முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, வாழ முடியாத ஷரியத்தை அல்லாஹ் நமக்கு தரல. வாழ முடியாத ஷரியத்தை தரல. குர்ஆன்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வருகிறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. யாரையும் சக்திக்கு மீறி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். வாழ முடியும் ஷரியத்தின்படி. நவீனங்கள் எவ்வளவு வந்தாலும் நீங்கள் மாறாமல் அப்படி இருப்பதற்கு நாம இன்னைக்கு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சாதாரணமாயிருச்சு. சின்னதா லேசா ஏதாவது தப்பு பண்ணா கூட பெருசா அன்னைக்கு தெரிஞ்சதில்ல, இன்னைக்கு அப்படி இல்லை. பெரிய பெரிய தப்பெல்லாம் அப்படியா
அவ்வளோதான். ஒரு ஒரு என்னமோ வேற காசு வந்துச்சாமா, அந்த காசுல அவர் சம்பாரிச்சிருக்காரு, அந்த காசுல அப்படியா, அவ்வளவுதான். பெரிய பாவமா தெரியல. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் வாழுகிற போது நாங்கள் மலையை போன்று நினைத்த பாவங்களை மக்களை நீங்கள் என்ன இப்போது ஈ கொசுவை போல நினைக்கிறீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயி 50 வருஷத்துல சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காலத்துல என்னன்னு சொல்ல, ஒரு காலத்தில் மலையை போன்றிருந்த பாவங்கள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் சர்வ சாதாரணம். இன்னைக்கு மார்க்க கடமைகளை ஒருத்தர் செய்யல, அது பெரிய விஷயம் இல்லை. மார்க்கத்துல தடுத்தது எல்லாம் அப்பட்டமா மீறி ஒருத்தர் செய்யறாரு, அதுவும் பெரிய விஷயம் இல்லை. நவீனம் நம்மை நிறைய சிதைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு பேசுகிற போது, அவர்களின் சுன்னாக்களை படிக்கிற போது, அவர்களின் வழிமுறைகளை வாசிக்கிற போது இந்த சமுதாயம் தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? எவ்வளவு நவீனமாக இருந்தாலும் நான் பெருமானாரை மட்டும் பின்பற்றுவேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உரத்த குரலில் எந்த சபையிலும் சொல்லுங்கள், நபிகள் நாயகத்தை விட ஒரு நவீனத்தை உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. அதை விட ஒரு நயமான நாகரிகத்தை உலகத்திலே யாரும் பெற முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு நாகரிகம், என்னத்த நவீனம் நவீனம் என்று பின்னாலே போகிறோம். பெருமானார் சொன்னதை விட சில பேர்லாம் இன்னைக்கு நவீன முஸ்லிம்கள், மாடர்ன் முஸ்லிம்ஸ் சொல்ற, முதல்ல இந்த வார்த்தையை சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இந்த மாடர்ன் முஸ்லிம்ஸ்ங்கிறது இஸ்லாமிய வார்த்தையெல்லாம் இல்லை, இங்க எல்லாம் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு கண்டக்டே கிடையாது. இங்க இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து உருவாக்கின வார்த்தை. கரெக்டா 5 நேரம் ஜும்மா எல்லாம் கரெக்டா தொழுதான்னா அவனுக்கு பேரு ஃபண்டமெண்டல் முஸ்லிம்னு பேரு. ஒருத்தன் அப்படி எப்பவாவது பள்ளியாசலுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வெளியே வந்துட்டான்னா அவனுக்கு பேர் மாடர்ன் முஸ்லிம்னு பேர். அவன் தொப்பி போட மாட்டான், அவன் தாடி வைக்க மாட்டான், அவன் ஹஜ்ஜு கிஜ்ஜுன்னு எல்லாம் போக மாட்டான், அவனுக்கு தஹஜ்ஜத் அப்படின்றதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது இருந்துட்டாங்கன்னா திஸ் கால்டு மாடர்ன் முஸ்லிம்ஸ். அப்படி இல்லாம சும்மா எப்ப பார்த்தாலும் 5 நேரம் பாங்க சொன்னா உள்ள போயிட்டாருன்னா இவர் அடிப்படைவாதின்னு அர்த்தம், இவர் பழமைவாதின்னு அர்த்தம், இவர் ஃபண்டமெண்டலிஸ்ட்னு அர்த்தம். இந்த அடிப்படைவாத முஸ்லிம், மாடர்ன் முஸ்லிம் என்கிற இந்த வார்த்தை சொல்லாடல், இந்த பத பிரயோகம் அவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்டுபிடிச்சு கொடுத்த வார்த்தை. மாடர்ன் முஸ்லிம்னு நாம யாருக்குமே சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தில் இருக்கிற இந்த மாடர்ன் முஸ்லிமுக்கு இன்னைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சில பேர் எல்லாம் பெரும்பாலும் பள்ளிவாசல்ல முஸ்லிமா இருப்பார், கிளீனா 5 நேரம் தொழுதுருவாரு, பார்த்தா அல்லாட்ட துவா செய்வாரு, அச்சரத்துக்கே சந்தேகம் வந்துடும், நம்மளை விட இவரு தான் பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கும். வெளியே வந்தா எல்லா அத்துமீற வேலையும் பண்ணுவார். இல்லை என்னங்க இப்படி எல்லாம் பள்ளிவாசலா அது வேற, இது நம்ம கடவி இந்த லைன் வேற. இப்ப தெரியுதா? இஸ்லாமை பள்ளிக்குள்ளே மட்டும் முடக்கி கொண்டவர்கள் முஸ்லிம் என்கிற அடையாளத்தை மஸ்ஜிதிலே மாத்திரம் வைத்திருப்பார்கள். இவங்க மஸ்ஜித் முஸ்லிம்னு பேரு, அவுட் சைடு முஸ்லிம் கிடையாது. இவன் கல்லாவில முஸ்லிம் இல்ல, இவன் குடும்பத்துல முஸ்லிம் இல்ல, ஒண்ணு இல்ல, இஸ்லாம் அங்கெல்லாம் இல்ல, ஒன்லி பள்ளிவாசல்ல மட்டும் இருக்கும். இந்த நம்ம ஊர்ல பழைய காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய ஆஜியாரா இருந்துட்டு வக்கிப்புள்ளு திருநாராம். வக்கிப்புல் வண்டியில, மாட்டு வண்டியில எல்லாம் போகும் இல்லைங்க, லாரியில பின்னாடி உருவாங்க, வைக்கோல் உருவுறது. நம்ம பசங்கள்லாம் கரும்பு உருவானுங்க. இனி இந்த நாட்டில் இந்த காலத்தில் இப்போ வளர்ற இந்த ஜென்ரேஷன் சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் பெரும்பாலும் போகிற லாரியில் பின்னாடி போய் கரும்பு உருவிருப்பாங்க. அவன் பாட்டில் லாரிக்காரன் முன்னாடி ஓட்டிட்டு இருப்பா, பின்னாடி இருக்கும், நாம உருவி கரும்பு யார் விட்டு ஹலாலோ நம்ம பாட்டில் சாப்பிட்டு முடிச்சிருவோம். இப்படி கரும்பு உருவுற மாதிரி வைக்கோல் உருவிட்டே இருந்திருக்கிறாரு. 5 நேரம் பள்ளியாசல்ல கரெக்டா தொழுகிற ஆஜியார் இங்கிருந்து பார்த்த ஒருத்தர், ஆஜியார் நீங்களா, என்ன வண்டி வைக்கப்புல் வண்டியில திருடிட்டு இருக்கீங்க, பின்னாடி இழுத்துட்டு இருக்கீங்க. அவரு இவனை விளங்காதவன் நினைச்சுக்கிட்டு அவரு விவரம் சொல்றாரு, இங்க வேறு ரெண்டையும் போட்டு குழப்பாத, பள்ளிவாசல்ல தொழுகிறது அல்லாவுக்கு தொழுகிற, இங்க வைக்கப்புல் மாட்டுக்கு திருடுற, நீ இந்த ரெண்டை ஏன் போட்டு கம்பேர் பண்ற? இப்ப புரியுதா? அல்லாஹ் பள்ளிவாசல்ல தான் இருக்கிறான். இஸ்லாம் இது பழமொழியாவே வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல, தொழுகிற அல்லாவுக்கு வக்கிப்புல் திருடுற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ராவர்பா அப்படியே ஒரு சொலவடையாக இருக்கிறது. என்னன்னா பள்ளிவாசலில இஸ்லாம் இருக்கிறது, கடையில இல்ல, மார்க்கெட்ல இல்ல,
வீட்டுல இல்ல, உறவு முறைகள்ல இல்ல. நவீன இஸ்லாம் என்பதற்கும் நவீன காலத்தில் முஸ்லிம் என்பதற்கும் இன்னைக்கு இருக்கிற அர்த்தமே என்னன்னா பூரா இதைத்தான் பண்றான். நவீன முஸ்லிம்களுக்குன்னு இந்த மாதிரி சில அடையாளம் எல்லாம் இருக்கு. நவீனங்களால் சிதைந்து போயிருக்கிற நிறைய செய்திகளுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்னாங்கல்ல, நான் பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன்ல, தந்தையை தூரமாக்கி வைத்து நண்பனை பக்கத்தில் வைத்துக் கொள்பவன், தாரத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தாயை தூர போடுபவன், வரிசையா சொன்னாங்களா இல்லையா? இதுவெல்லாம் இன்றைய நவீனத்தினுடைய எச்சம். இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலம் இனிமேல் எல்லாம் வரணும்னு இல்ல, இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி வரும்போது தெரியுது. அம்மாவை தள்ளி வச்சிருவாங்களாமா, அத்தாவை தூரமா வச்சிருவாங்களாமா, இன்னைக்கே எல்லாம் வச்சுட்டாங்க. பொதுவாக உறவுகள் கசந்து போயிருக்கிறது. இன்னைக்கு உறவு சிதைஞ்சிருக்கு. எத்தனை வீட்லைங்க சிறிய சென்ன சச்சா பெருத்தா, சிறிய தந்தை பெரிய தந்தை, அண்ணன் தம்பி குப்பி அக்கா மாமா மாமின்னு சொல்லிக்கிறதுக்கு எத்தனை பேத்துக்கு உங்கள்கிட்ட உறவு இருக்கு? நிறைய பேர் மாறி மாறி அம்மாங்கிறான் அத்தாங்கிறான், போன்ல மாமாங்கிறான் மாமிங்கிறான், வேற ஒண்ணுமே தெரியலையே. நவீன காலத்தினுடைய வளர்ச்சியில் நாம் சிதைத்துக் கொண்டிருக்கிற பல்வேறு விஷயங்கள்ல காசை வைத்து மையப்படுத்தப்படுகின்ற உறவு. பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. கூடுமான வரையும் மேல தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். தனி குடித்தனை மட்டுமே விரும்புகிற, தனியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண் வாலிபர்களும் பெண் வாலிப பெண்களும் இன்னைக்கு அதிகம். நீங்க உங்க பையனை கட்டி கொடுத்தாலும் சரி, உங்க பிள்ளைய கட்டி கொடுத்தாலும் சரி, தனி குடித்தனம் இருக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிற, வீட்டில் பெரியவர்கள் இருப்பதை முடியாது என்று மறுக்கிற எத்தனை பேர்? இந்த மாமனா மாமியாவை எல்லாம் அப்படி பார்த்திருந்தா அவங்க மௌத்தா போற வரையும் அவங்களுக்கு பணிவிட செஞ்சு இப்படி எல்லாம், அதெல்லாம் காலம் மலையேறிடுச்சு. அதெல்லாம் இனியெல்லாம் கஷ்டம். இப்போல்லாம் வர்ற மருமக தெளிவா இருக்கு, முதல்லயே பேசிடுறாங்க. அதையெல்லாம் கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் டிவியில, நீங்க என்ன சத்து எங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி புதுசா சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் அத்துப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த ப்ரோக்ராம்ல பொண்ணு வந்து மாப்பிள்ளை தகுதிகளை சொல்லுது, மாப்பிள்ளை பொண்ணோட தகுதிகளை சொல்லுது. சமீபத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை பத்தி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் பேசிட்டு வரும்போது லக்கேஜ் இல்லாம வரணும்னுச்சு, லக்கேஜ் இல்லாம வரணும்னுச்சு. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் விளங்கல, என்னம்மா லக்கேஜ் இல்லாம? அதான் அவங்க அம்மா அத்தா அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட போறாரு. உங்களுக்கு புரியுதா? பெரியவங்க எல்லாம் லக்கேஜ் ஆயிட்டாங்க. அல்லாஹு அக்பர். அதாவது லக்கேஜ்னாவே பாரம் தானே, சுமை பாரம் அப்படின்னு தானே அர்த்தம். நீ லெஸ் லக்கேஜ் ஆவா, சும்மா எம்டியாவா உங்களோட குடும்பம் நடத்துறேன். இப்ப நவீன காலம் எவ்வளவு தூரம் உறவு சிதைந்து போயிருக்கிறது என்றால், பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் அப்படித்தான், மாமனா மாமியாவா இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பெத்த தாய் தந்தையாக இருந்தாலும் மாமனா மாமியாவாக இருந்தாலும் இவர்களை எல்லாம் உடன் வைத்துக் கொள்ளுவதற்குள்ள பக்குவம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவம், அந்த கூட்டு குடும்பத்தினுடைய பரக்கத் எதையும் அடுத்த தலைமுறை விரும்பல. இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன உலகத்திற்கு சொல்றதுன்னா முதல்ல இந்த செய்தியை சொல்லணும். என்ன செய்தி தெரியுமா? உங்கள் ஆயுள் அதிகமாக வேண்டுமானால் எல்லா உறவுகளோடும் சேர்ந்து வாழுங்கள். உங்கள் ரிஸ்க் விசாலமாக வேண்டும் என்றால் எல்லா உறவுகளோடும் சேர்ந்து வாருங்கள். உறவுகளோடு ஒட்டி வாழுபவனுக்கு பெருமானார் தந்த பெரிய சொன்ன 2 பெரிய கிஃப்ட் இது. எது? ஆயுள் கூடும், ரிஸ்க் அதிகமாகும். மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுபாரக் லஹு ஃபீ உம்ரிஹி ஃபல்யஸில் ரஹ்மா. யார் ஆயுளை நீட்ட வேண்டும் என்று விரும்புகிறானோ, தன்னுடைய ரிஸ்கில பரக்கத்து வேண்டும் என்று விரும்புகிறானோ, அவன் தன்னுடைய சொந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்றது? அதுவும் இக்கச்சக்கமான தலாக்கு. பெரியவங்க இல்லாத இடங்கள்ல தலாக்கு வருங்க, வரத்தான் செய்யும். சுத்தியும் பெரியவங்களா இருந்து பராமரிச்ச காலத்துல வராத தலாக்கு இன்னைக்கு வருதே. நவீனம் நவீனம் என்று நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற பெரிய சேதாரங்கள்ல இன்னைக்கு விவாகரத்தானவர்களும் வாழாவட்டிகளானவர்களும் கைம்பெண்களும் மனைவி இல்லாத கணவன்களும் அல்லது கணவன் இல்லாத மனைவிகளும் நவீனம் படைத்திருக்கிற சாதனை.
இந்த நவீனம் இதையெல்லாம் கையில வைத்திருக்கிறது. இவனி வரப்போற மருமகளுக்கு அவங்க இதையெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியல, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம். சில திருமணங்களும் அதன் பஞ்சாயத்துகளும் கேட்டால் நீங்க சிரிப்பீங்க. சென்னையில் ஒரு பஞ்சாயத்து, எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் முயற்சி பண்றோம். அந்த அப்பன் எவ்வளவு செல்லமா அந்த பிள்ளைய வளர்த்துருப்பான்னு பாருங்களேன். வேகமா பல விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய பொண்ணை பத்தி தகப்பனார் சொல்றார், என்னன்னு, அந்த வீட்டில் இனி என் பொண்ணு வாழ மாட்டாங்க அப்படின்ட்டார் வேகமா. ஏன், என்ன காலையில 7 மணிக்கே எழுப்பிடுறாங்க என் பிள்ளைய. சிரிக்கிறதுக்கல்ல, நம்ம பிள்ளைக்கு காலையில எத்தனை மணிக்கு நம்ம வீடுகளில் எந்திரிக்குதுங்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. செல்ஃபா ஒரு சுய பரிசோதனை. அதை புகுந்த வீட்டில் போன பிறகு அந்த பழக்கம் எப்படி மாறும்? 7 மணிக்கு என் பிள்ளைய எழுப்பக்கூடாதுன்னு நினைக்கிற தகப்பனா புரோக்கர்கிட்ட சொல்லி விடுறாங்க, என் பொண்ணு படிச்சவோ சிட்டிலேயே வாழ்ந்துட்டா, சென்னையிலேயே வச்சுக்கிறனா வச்சுக்கோங்க, இந்த கிராமத்து பக்கம் வரமாட்டா, கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருங்க. அவரு சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்க போறாரு, அந்த மாதிரி உள்ள லைஃப் எல்லாம் பிடிக்காது, இதுக்கெல்லாம் சம்மதமான முதல்லயே கேளுங்க. அதாவது நவீன தலைமுறை எப்படி இருக்குதுங்கிற டேஸ்டுக்காக சொல்றேன். ஒவ்வொன்னா நடக்குது. சமீபத்தில் அப்படி முறிஞ்சு போனதெல்லாம் நிறைய. கணவனும் மனைவியும் எல்லாம் பேசி முடிச்சு, இப்போலாம் அப்படித்தானே, பேசி முடிச்சுட்டு 2 பேரும் விடிய விடிய பேசுறாங்க போன்ல. இன்னும் கல்யாணம் எல்லாம் நடக்கல, நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்திருக்கும். அப்படி 4 மாசம் பேசினாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும். 4வது மாசம் பொண்ணு சொல்லுது, என்னன்னு, 4வது மாசம் இந்த மாப்பிள்ளை வானாம். தயவுசெய்து பொய்யா ஏதோ கற்பனை கதை நினைக்க வேணாம், நிதர்சன நிகழ்வு. 4 மாசம் கழிச்சு சொல்லுது வானாம். புரோக்கர்கிட்ட அந்த அம்மா காரணம் சொல்லுது, அவங்க அம்மா, பொண்ணோட அம்மா ஏமா என்னாச்சு, நல்லா இருந்தீங்க, எல்லாம் முடிச்சிங்க, 4 மாசமா 2 பேரும் ஆமா பேசிட்டு இருந்ததுல தான் என் பொண்ணுக்கு அவரை பிடிக்கல. ஏமா என்ன, இல்ல வீட்டுல குக்கு இருக்கான்னு கேட்டிருக்கு, சமையல்காரன் இருக்கானா, சமையல்காரி இருக்கா, குக்கு இருக்கான்னு கேட்டு. அந்த பையனும் மாப்பிள்ளை பையன் எவ்வளவு அடங்கி போயிருக்கான். அவன் அப்பவே தெளிவா சொல்லியிருக்கான், குக்கு இருக்குமா, நீ சமைக்க வேண்டிய அவசியமே வராது, எப்பவுமே குக்கு தான் சமைக்கிறது, குக்கு எப்பவாவது லீவு போட்டா நீ சமைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டானா, முடிஞ்சு. என்ன சொல்லுது தெரியுமா இந்த பொண்ணு, எல்லாம் பிஎஸ்சி, அதாவது உச்சகட்டமா படிப்பு, வேலை, சம்பளம் எல்லாம் இருக்கிற பெண். நீங்க சொல்றீங்கல்ல மாடர்ன் முஸ்லீம் கேர்ள், அதனுடைய மறு உருவாக்கம். இந்த பொண்ணு சொல்லுது, குக்கு இருக்கான்னு கேட்கிறேன், ஆமாங்கிறாரு, லீவுக்கு போனா நான் சமைக்கணும், அது லீவுக்கு போனா எங்க அம்மா சமைக்கணும்னு சொல்லலையாம, அவன் எதுக்கு எனக்கு புருஷன், புரியுதா? அவன் என்ன சொல்லணுமா, மாப்பிள்ள குக்கு லீவுல போயிட்டா எங்க அம்மா சமைச்சுக்கும்னு சொல்லணுமா, அது லீவுல போயிட்டா நீ சமைக்கணும்னு சொன்னானா இல்லையா, 4 மாசத்துக்கு அப்புறம் அறிவிக்கப்படாம ரத்து, முடிஞ்சு. அதாவது தெளிவா சொல்றதுன்னா, காம்ப்ரமைஸ் என்ற பேச்சுக்கே வளரும் தலைமுறையிட்ட இடம் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றமா இல்லையா, அனுசரித்து போகிற மனப்பான்மை வளரும் தலைமுறையிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய தலைமுறை இப்படியா? கையில மாவு அரைச்சு காய்த்து போன கையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்களும் அப்படி உட்கார்ந்து மாவாட்டணும்னு சொல்ல வரல, குறைந்தபட்சம் பெரியவங்களை கண்ணியப்படுத்தலாமே, உங்கள் வீடுகளிலே உள்ள கூட்டு குடும்பங்களை உடைக்காம இருக்கலாமே, வீட்டுல உள்ள அம்மா, அத்தா, மாமனார், மாமியா யாரையாவது கண்ணியப்படுத்தலாமே. இப்படியே உடைச்சு 2 பேர் மட்டும் கணவன் மனைவியாய் தனி தீவாய் எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் வாழ போகிறீர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னாங்க, சும்மா போட்டு மாவை அரைச்சு மக்களுக்கெல்லாம் இப்படி பண்ணி கை காய்ச்சி போச்சு, ஹுனைன் போர்ல இருந்து நிறைய அடிமைகள்லாம் வந்திருக்காங்க, ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்காரனை தர்றாங்க ரசூலுல்லாஹ், நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கிடைக்கும், போய் கேளுன்னு. எப்பவுமே நம்ம பிள்ளைங்க மாதிரி இல்லை, நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எதா இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் டிமாண்ட் பண்ணி கேட்டது இல்லை அந்த பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எதையும் கேட்டதில்லை. அப்படி திடீர்னு போய் கேளுன்னா எப்படி கேட்கல, போகாமையே இருந்தாங்க. சாயந்தரம் வர்றப்ப கேட்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு, போனியா உங்க அத்தாட்ட கேட்டு பாத்தியா? எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். ஆனா உண்மை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான கனிமத்து பொருள் குவிந்திருக்கிறது, வாரி வாரி எல்லாத்துக்கும். சில பேத்துக்கு 100 ஆடு, சில பேத்துக்கு 200 ஆடு, அப்படி போயிட்டு இருக்கு.
ஒரே ஒரு அடிமைக்கு நிறைய இருக்காங்க, வேலைக்கார பொம்பளைக்கு நிறைய இருக்காங்க, ஒன்னு கேட்டா கிடைச்சு போயிரும். போய் கேளு கேளு. நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு போன் சொல்லி அதுல பேர் சொல்லி அதுல இத்தனை ரேமு இத்தனை இது அதெல்லாம் சொல்லி இந்த அட்வான்ஸோட வேணும்னு கையை காட்டுறப்ப நம்ம வாங்கி கொடுக்குறோம். போயிட்டாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. போய் கொஞ்ச நேரம் நின்னாங்க. அந்த ஹதீஸினுடைய முழுமையான செய்தி இப்படி வருகிறது. போய் நின்றுட்டு ஒன்றும் கேட்கல, பேசாம திரும்பி வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, போயிட்டு வந்தியா? போனேன். போய் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நின்னேன். சரி கேட்டியா இல்லையா? கேட்கறதுக்கு மனசும் வரல, வாயும் வரல, நான் வந்துட்டேன். திரும்ப மறுநாள் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. சொல்லி வேற வழி இல்ல, கணவர் கேட்கிறார். கேட்டு விட்டார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுக்கு தெரியும் அந்த குடும்பத்திற்கு ஓடாய் உழைத்து தேய்கிற உத்தமி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு அந்த கை சாட்சி. பெண்களின் மென்மையான கரம் அப்படியே மரத்து போன உழைத்து ஓடாய் தேய்ந்திருக்கிற கரம். இது ரசூலுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வேலைக்காரி ஒரு அடிமை பெண்ணு வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது தேவையுடையவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் உனக்கு உன் வேலை லேசாகிறதுக்கு ஒரு வழி வேணா சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. 33 சுபஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லது 4 அல்லாஹு அக்பர் அல்லது லா இலாஹ இல்லா, கடைசியில மொத்தம் 100. இந்த 100 வேலைகளின் பளுவை குறைத்து விடும். இதுக்கு பேரு தஸ்பீஹே ஃபாத்திமான்னு பேர். நாம டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமே இதை யாரோ உண்டாக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. துன்யாவுடைய வேலையெல்லாம் லேசாகிறதுக்காக நாயகம் வழங்கிய நற்கொடை. எந்த அளவுக்குன்னா வந்துட்டாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, போனியா? போனேன். கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? இந்த மாதிரி நம்மளை மாதிரி கணவராக இருந்திருந்தா இப்ப பேசுற வார்த்தை வேற மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? போய் வேலைக்கார வாங்கிட்டு போய் வேலை லேசாகிறதுக்கு தஸ்பீஹ் வாங்கிட்டு வந்தா. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் வரைக்கும் அந்த தஸ்பீஹை விட்டதில்லை. ரசூலுல்லாஹ் கொடுத்தது மருமகனுக்கு கொடுத்த கிஃப்ட். எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, சிஃபின் என்ற ஒரு யுத்தம், மிக மோசமான ஒரு யுத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு களத்தில் நிற்கிற நிலைமை. வாங்க போலாம் நேராச்சுன்னு போய் கூப்பிடுறப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இரி இந்த 33 தஸ்பீஹே ஃபாத்திமாவை ஓதிட்டு வர்றேன்னு. யுத்த களத்துக்கு போற அன்னைக்கு கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த தஸ்பீஹை மிஸ் பண்ணதே இல்லை. நான் பேசிட்டு வந்தது என்னன்னா, வீட்டில் சமைத்து பழகாத, பெரியவர்களோடு இருக்க பழகாத, கூட்டு குடுத்தனமாய் வாழ பழகாத ஒரு எந்திரத்தனமான பெண்களுக்கெல்லாம் நவீன உலகத்தினுடைய பெண்கள், மாடர்ன் முஸ்லிம் கேல் என்று சொல்லுகிறோமே, உங்களுக்கு ஃபாத்திமாக்கள் எல்லாம், ஹதீஜாக்கள் எல்லாம், ஆயிஷாக்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன இப்படிப்பட்ட பெண்களினுடைய முன்னோடிகள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் உங்களுக்கு தூரமாக தெரிகிறார்கள்? தயவு செய்து நவீனம் என்ற பெயரால் இதுவெல்லாம் நடந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய குட்டிச்சவராக போகும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அனுசரிப்பு மனப்பான்மை இல்லாமல் இன்றைக்கு குழந்தைகள் வளருகிற ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நவீனத்தால் நாம் இழந்து கொண்டிருக்கிற இன்னமும் நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமான சிதைவுகள். அல்லாஹ்வின் தூதர் நிறைய ஃபித்னாக்கள் வருவதை சொல்லிய அதே நேரம் அந்த ஃபித்னாக்களில் இருந்தெல்லாம் முகம் கொடுக்காமல், நம்மை உள்வாங்கிக் கொள்ளாமல், நாம் அதிலே போய் புகுந்து கொள்ளாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளுவதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யா காலுக்கடியில வந்து விழுகுது. எந்த சஹாபியும் மாறலையே. எனவே நவீனங்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தரலாம், நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் மட்டும்தான் தர முடியும். நிம்மதியான வாழ்க்கையை ஷரியத்து மட்டும்தான் தர முடியும். நிம்மதி நீங்க நினைக்கிற மாதிரி காசு பணத்துல இல்ல. ஓப்பனா சொல்றேன், நவீன காலத்துல நீங்க நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், நல்ல தூங்க முடியுது. சில கோடீஸ்வரனால இம்முட்டு மாத்திரை போட்டு தூக்க வர மாட்டேது.
பயங்கரமான இதில் ஏசி ரூம் ஜம்முன்னு படுத்திருப்பார். அங்கே கட்டில் அது இது எல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸு உள்ள. இந்த மாதிரி ஒரு பெட்டு கிடைச்சா எப்படி தூக்கணும், புரண்டுக்கிட்டே இருப்பார். இந்த அவரோட கேட்டில் செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கான். எவனோ அஸ்ஸாமோ நேபாளோ எவனோ ஒருத்தன் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தனை போட்டிருக்காங்க. அவன் யூனிஃபார்ம் போட்டு அவன் வேலை முழிச்சிருந்து பார்க்கணும். அவன் சேரை போட்டுட்டு உட்காந்து அன்பொசிஷன்ல தூங்குறான். அதாவது அது தூங்குற எப்படிதான் தூக்கம் வர்றது, எங்கேயோ சொருகிட்டு இவன் யாருக்காக உட்கார்ந்து இருக்கானோ அவர் அங்க மாத்திரை போட்டு முடிச்சிருக்கிறார். உங்களுக்கு புரிகிறதா? நவீன துன்யாவில் நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கலாம், நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. அதனால ஷரியத்து சொல்றபடி மட்டும் இருந்தா தான், அல்லாஹ் ரசூலுக்கு பின்னாடி இருந்தா மட்டும்தான் நிம்மதி இருக்கும். அப்பதான் ஏழை தொழிலாளியின் உறக்கம், ஆனா பணக்காரன் உறங்காமல் இருக்கிற அந்த சுணக்கம், இதுவெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு. தயவு செய்து கருவிகள் வளரட்டும், அறிவியல் வளரட்டும், காலங்கள் மாறட்டும், எத்தனையோ நாகரிகம் வரட்டும், நாம் அல்லாஹ் ரசூலிடமிருந்து பிரியக்கூடாது. முடிவாக சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி தந்த நாகரிகத்தை விட வேறு எதுவும் நவீனமானது அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வையும் வாக்கையும் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து சுன்னத்தின்படி ஒழுகி பேணி நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.